பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்ற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், இன்னைக்கு இந்த சமுதாயம் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அலியே, 5 விஷயத்தை செய்யாமல் நீ உறங்காதே. பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு அந்த 5 விஷயத்தை யாராவது செய்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 5 விஷயத்தை செய்யாமல் நீ உறங்காதே அலியே. அலி ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, அது என்ன நாயகமே? ஒவ்வொரு நாளும் முழு குர்ஆனையும் ஓதி முடிக்காமல் உறங்காதே. அலி ரலியல்லாஹு தஆலா அப்படி தலை சுற்றுகிறது. ஒவ்வொரு நாளைக்கு முழு குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பதாக இருந்தால் வேலையே அதுவாகத்தானே இருக்க வேண்டும். என்ன செய்வது? முடிவு பண்ணினார்கள், இதெல்லாம் நடக்கிற காரியமா? பெருமானார் சொல்லுகிறார்களே, ஆனாலும் எதிர்த்து பேசுகிற ஆற்றல் அலி ரலியல்லாஹுவுக்கு கிடையாது. 2வதாக பெருமானார் சொன்னார்கள், அலியே, ஒவ்வொரு நாளும் 4000 திர்ஹம் தர்மம் செய்யாமல் நீ உறங்காத. அலி ரலியல்லாஹு அன்னைக்கு சம்பாரிச்ச காசு ஒரு நாளைக்கு 2 அல்லது 3, ஒரு மாசம் அல்ல, ஒரு வருஷத்துக்கே 4000 அல்ல. ஒரு நாளைக்கு 2 திர்ஹம் அல்லது 3 திர்ஹம் சம்பாதிப்பார்கள். அப்ப மாசத்துக்கு எவ்வளவு, வருஷத்துக்கு எவ்வளவு கணக்கை போட்டுக் கொள்ளுங்கள். மனதுக்குள்ளேயே அலி ரலியல்லாஹு நினைக்கிறார்கள், இதுவும் நடக்காது. 3வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியே, ஒவ்வொரு நாளும் காபத்துல்லாவை தவாப் செய்யாமல் நீ உறங்காதே. இருக்கிறது மதீனாவில், போறதுக்கே 2 வாரம் 3 வாரம் ஆகும் ஒட்டகையில போறது. ஒவ்வொரு நாளும் காபத்துல்லாவை தவாப் செய்யாமல் உறங்காதே என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். இதுவும் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹுவை பார்த்து புன்னகை பூத்து, ஏனென்றால் அலியின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை பூத்து, அலியே, என்ன நாயகமே, அப்படி மனசு ரொம்ப சோர்ந்து போய் இதெல்லாம் நடக்க போற காரியம் இல்லை. சொர்க்கத்திலே உன்னுடைய இடத்தை பாதுகாக்காமல் நீ உறங்காதே அலியே என்றார். அல்லாஹ் சொர்க்கத்தில் என்ன நாம வாங்கி போட்ட மாதிரி 1000 சதுரடியும் 1500 சதுரடியும் 2000 சதுரடி அல்லாஹ் கொடுப்பான்? சொர்க்கத்திலே ஆக குறைவானவருக்கு கிடைக்கிற இடம் எவ்வளவு? சொர்க்கத்திலே ஆக லாஸ்ட் ஸ்டேஜ் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற இடம் எவ்வளவு? மிஸ்காத் ஷரீஃபிலே ஒரு அழகான ஹதீஸ் வருகிறது. நரகத்திலே தூக்கி ஒருவனை அல்லாஹ் போட்டு விடுவான். 2000 ஆண்டுகள் அவன் தஸ்பீஹ் செய்வானாம். அங்கே என்ன தஸ்பீஹ்? அதையும் பெருமானார் சொல்கிறார்கள். யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான். 2000 வருஷம். அல்லாஹ், என்னடா 2000 வருஷமா என்னை கூப்பிடுறிய, என்னடாப்பா? யா அல்லாஹ், இந்த நரகத்தின் வேதனை என்னால் தாங்க முடியல ரப்பே. நான் உன்கிட்ட சொர்க்கத்தெல்லாம் கேட்கல, அந்த நரகத்துக்கு மேலே லேசா தூக்கி வச்சிட்டு போதும், நரகத்துக்கு மேலே தூக்கி வச்சிட்டு போதும். அல்லாஹ் சொல்லுவான், வேறு எதையும் கேட்க மாட்டீங்க. அல்லாஹ், நிச்சயமாக வேறு எதையுமே கேட்க மாட்டேன் ரப்பே. அல்லாஹ் நரகத்துக்கு மேலே தூக்கி வச்சிருவான். இவன் தான் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டானே, அல்லாஹ்வை வரவழைக்கிற ரகசியம். மீண்டும் அழைப்பான், யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான் என்று அழைக்கிற பொழுது, நீ என்னை அழைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் கூப்பிடுகிறாயே, என்னப்பா உனக்கு வேண்டும்? நரகத்திலேயே இருந்தவர் பேசுவார். என்ன சொல்லுவார்? யா அல்லாஹ், அந்த காற்றின் வேகம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ரப்பே. நரகத்தினுடைய அந்த வேகத்தை முடியவில்லை, காற்றை ஜமாளிக்க முடியவில்லை. அதனால் நான் சொர்க்கத்தெல்லாம் கேட்கலாடா ரப்பே. சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில ஒரு மரம் தெரியுது, அந்த நிழலிலே வைத்து விடு. வேற எதையும் கேட்க மாட்டியே? சத்தியமா கேட்க மாட்டேன் ரப்பல் ஆலமீன். லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், லா வல்லாஹி யா அல்லாஹ், யா அல்லாஹ், எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் அந்த மரத்துக்கு அடியிலே கொண்டு போய் நிறுத்திடுவான். மீண்டும் ஆரம்பிப்பான், யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான். என்னடா எதையுமே கேட்க மாட்டேன்னு சொன்னேன், இப்பொழுது அழைத்திருக்கிறாய். யா அல்லாஹ், சொர்க்கத்தை நான் கண்கூடாக பார்க்கிறேன் தூரத்திலிருந்து. சொர்க்கத்துக்குள்ளெல்லாம் நான் போகிறதுக்கு நான் ஆசைப்படலை, கேட்கல. அந்த சொர்க்கத்து வாசல்ல கொண்டு போய் நிறுத்திரு ரப்பே. வெளியே இருந்தே சொர்க்கத்தில் என்ன நடக்குதுங்கிறத நான் பார்த்து கொள்ளுகிறேன் ரப்பே. வெளியே இருந்தே நான் பார்த்து கொள்கிறேன் ரப்பே. அதை மட்டும் செய்து கொடு ரப்பே. வேற எதையும் காக்க மாட்டியே? நிச்சயமாக சத்தியமாக ரப்புல் ஆலமீனே, எதையுமே நான் கேட்க மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு வெளியில நிறுத்தின உன்னை, மீண்டும் நிறுத்தின உன்னையுமே யா ஹன்னான் யா மன்னான், என்னடா எதையுமே கேட்க மாட்டேன்னு இப்ப யா ஹன்னான் யா மன்னான் என்று அழைக்கிறாயே. யா அல்லாஹ், ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. கேட்டுக்கு வெளியே நிற்கிறேன், லேசா திறந்து ஒரு உதச்சா உள்ள போய் விழுந்துறேன், ஒரு தட்டு உள்ளே போய் விழுந்து விடுவேன். அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் இல்லையா? உள்ளே செல். உள்ளே சென்றதற்கு பிறகு அல்லாஹ் கேட்பான், உனக்கு என்னப்பா வேண்டும் கேள் தருகிறேன், உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன்.
அல்லாஹ், சொர்க்கத்திற்குள்ளே வந்ததே பெரிய காரியம் ரப்புல் ஆலமீனே. ஏதோ ஒரு மரத்தின் நிழலிலே நான் வாழ்ந்து இருந்து கொள்கிறேன் ரப்பே. ஏதோ ஒரு மர நிழல் கிடைச்சா போதும், என்ன எனக்கு கிடைச்சது சொர்க்க ரப்புல் ஆலமீனே. அல்லாஹ் சொல்லுவான், இந்த பூமியை போல 10 மடங்கு வைத்துக்கொள் என்பான். இந்த பூமியை போல 10 மடங்கு வைத்துக்கொள். இது ஆக நரகத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு சென்றவருக்கே இந்த ஸ்டேஜ் என்றால், சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு அதனாலதான் மான ஐனுன்றாத், சொர்க்கத்தை பற்றி எந்த கண்ணும் பார்த்திருக்காது, எந்த காதும் கேட்டிருக்காது, எந்த உள்ளமும் சிந்திக்காத அளவிற்கு அல்லாஹ் கொடுப்பான். அலி அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள் பெருமானார், சொர்க்கத்திலே உன்னுடைய இடத்தை பாதுகாக்காமல் உறங்காதே. அலி அல்லாஹ்வுக்கு தலை கிறுகிறுன்னு சுத்துது, எவ்வளவு வேலி போடுறது. 5ஆவதாக சொன்னார்கள், அலியே, உறங்குவதற்கு முன்னால் உன்னுடைய எதிரியை கொல்லாமல் உறங்காதே. அலியே, எத்தனை எதிரி இருக்கிறான், வாழை தூக்கிட்டே அலையிறதா, எப்படி கொல்ல முடியும்? பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அலிரலியல்ல நாயகமே, சத்தியமா இது 5மே நடக்காது. நீங்க சொல்ற 5மே முடியாது நாயகமே. முழு குர்ஆனையும் ஓத சொல்கிறீர்கள், எப்படி ஓதுவது? ஒவ்வொரு நாளைக்கும் 4000 தர்மம் செய்ய சொல்கிறீர்கள், எப்படி செய்வது? ஒவ்வொரு நாளும் காபாவை மக்கா மதீனாவில் இருந்து கொண்டு எப்படி மக்காவுக்கு செல்வது? நாயகமே, ஒன்றுமே முடியாது. சொர்க்கத்தினுடைய இடத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? எப்படி எதிரிகளை எல்லாம் அழிக்க முடியும்? நடக்காது. பெருமானார், ஏன் நடக்காது? உறங்குவதற்கு முன்னால் 3 முறை குல்ஹுவல்லாஹுவை ஓதிக்கொள், முழு குர்ஆனையும் ஓதிய நன்மை கிடைத்து விடும். அலையே, 3 முறை பெட்ரூம்ல எழுதி வச்சுக்கங்க. இதை போன உடனே எல்லாரும் பார்த்து இதை செய்யக்கூடிய வளமை வந்து விட வேண்டும். 4 முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள் அலியே, 4000 திர்ஹம் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான் அலியே. 4 முறை. 4வது கலிமாவை 10 முறை ஓதிக்கொள் அலியே. 4வது கலிமாவை 10 முறை ஓதிக்கொள் அலியே. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த், பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இன்னொரு ரிவாயத்தில் யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 10 முறை ஓதிக்கொள். ஓதினால் காபத்துல்லாவை தவாப் செய்த நன்மை கிடைத்துவிடும். யாருக்கு ஹஜ் நசீப் இல்லையோ, 4வது கலிமாவை ஓதிக்கொண்டே வந்தால் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் அவரை ஹாஜியாக்காமல் மௌத்தாக்குவதில்லை. 4வது கலிமாவின் ஆற்றல் அலாதியானது. இதை 10 முறை ஓதாமல் உறங்காதே. அலியே, உறங்குவதற்கு முன்னால் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்பதை ஓதிக்கொள். அதை 10 முறை நீ ஓதினால் சொர்க்கத்தில் உன் இடம் பாதுகாக்கப்படும் என்றார்கள். மந்திர சொற்களில் சிறந்த மந்திர சொல் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. இந்த லா ஹவ்ல வலா குவத்தை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது, இது கன்சுல் அர்ஷ், அர்ஷுக்கு கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்டிருந்த வார்த்தை. இதிலே 99 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது, அதில் குறைந்தது கவலை என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவுஃப் இப்னு மாலிக்குல் அஸ்ஜஇ ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள், என் பையனை காணல நாயகமே, என் பையனை காணவில்லை நாயகமே, அதற்கு என்ன செய்வது நாயகமே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லாஹோட வலா குவத்த ஓதிக்கோ. நேரா மனைவிட்ட போய் சொன்னாரு. பெருமானார்ட்ட போய் கேட்டேன், லாஹோட ஓதிக்க சொல்லிட்டாங்க. வீட்டுல 2 பேர் உட்கார்ந்து ஓதிக்கிட்டே இருக்காங்க லாஹோட வலா குவத்த. ஒரு சில தினங்கள் தான் ஆகிறது, 4-5 நாட்கள் ஆகிறது. இரவு நேரத்திலே திடீரென்று கதவு தட்டப்படுகிறது. யார் என்று திறந்து பார்த்தால் தன் மகன் மாலிக் இப்னு அஸ்ஜஇல் அஸ்ஜஇ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கதவை தட்டி 4000 ஆடுகளோடு வந்து நிற்கிறார்கள். போன மகன் 4000 ஆட்டோடு வந்து நிற்கிறார். நேரா பெருமானார்ட்ட இரவோடு இரவாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். போன மகன் கிடைச்சிட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் கேட்கிறார்கள். மகன் காரணம் சொல்கிறார். மாலிக் அழகாக காரணம் சொன்னார். என்னை எதிரிகள் கடத்தி சென்றார்கள் கொலை செய்வதற்காக. அஷ்ஹுருல் ஹுரும், சங்கைக்குரிய மாதமாக இருந்த காரணத்தினால் கொலை செய்ய முடியாமல் ஆடு மேய்ப்பதற்காக என்னை போட்டிருந்தார்கள். என்னை பாதுகாக்க ஒருவனை வைத்திருந்தார்கள். அவன் குடித்துவிட்டு உறங்கினான். அதை பயன்படுத்தி கொண்டு நான் ஓடி வந்தேன். மதீனாவின் எல்லை வரை ஓடி வந்து திரும்பி பார்த்தால் நான் மேய்த்த ஆடுகளும் என்னோடு சேர்த்து ஓடி வந்திருக்கிறேன். நான் மேய்த்த ஆடுகள், நான் ஓடுறத பார்த்துட்டு எஜமா ஓடுறாரு, என்ன பிரச்சனையோ தெரியல, அதுக்கு ஓடி வந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். பார்த்தீர்களா, பார்த்தீர்களா, லா ஹவ்ல என்ன வேலையை செய்தது? உங்கள் மகனை மட்டுமல்ல, 4000 ஆடுகளை கூட்டி வந்தது. இதுதான் லா ஹவ்ல. இதை அலியே உறங்குவதற்கு முன்னால் 10 முறை ஓதிக்கொள்.
சொர்க்கத்திலே உன்னுடைய இடம் பாதுகாக்கப்படும். உலகத்தில் எதிரிகளிலேயே பெரிய எதிரி இப்லீஸ். உறங்குவதற்கு முன்னால் அஸ்தாஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்று தௌபா செய்து கொள். அவன் மண்ணை வாரி தலையில் போட்டுக் கொள்வான். காலையிலிருந்து மாலை வரை கெடுத்து வச்சேன், கடைசியில் இந்த பாவி அஸ்தாஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹின்னு சொல்லி தௌபா செஞ்சிட்டாரு என்று மண்ணை வாரி போட்டுக் கொள்ளுவான். இந்த 5ஐயும் செய்யாமல் உறங்காதே. 3 முறை குல்ஹுவல்லா, 4 முறை சூரத்துல் ஃபாத்திஹா, 10 முறை 4வது கலிமா, 10 முறை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், 10 முறை அஸ்தாஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி. இன்ஷா அல்லாஹ் இதை நாம மௌத் வரைக்கும் ஓதணும். காரணம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் வரைக்கும் இதை விடவில்லை.